வணக்கம் எனதரமுள்ள இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து மடியினும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையலோட ஒரு சுவையான ஒரு பக்திமயமான ஒரு கதையை பேசலாமா? அதாவது உண்மை கதையை பேசலாம். திருச்செந்தூர், அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. எனக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் எங்கள் அப்பா திருச்செந்தூருக்கு வெள்ளிக்கிழமை மாதந்தக்கிழமை, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும், அது வெள்ளிக்கிழமை வரும். அப்போ எங்கள் அப்பா போய் அர்ச்சனை பண்ண போவாங்க. அப்புறம் மாசி மாதம் ஒரு நாள் பச்சை சாட்டுதல்னு ஒரு நாள் வரும். அப்போ எங்கள் அப்பா போவாங்க. இதுதான் நான் பெருசாக திருச்செந்தூர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ளவங்கெல்லாம் போகிறத நான் பார்த்துருக்கேன். இதே மாசி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்டுதல், பச்சை சாட்டுதல், வெள்ளை சாட்டுதல், சிவப்பு சாட்டுதல் அப்படி சொல்லி வரும். அந்த மாதிரி பச்சை சாட்டுதல் அன்றைக்கி அப்பா போவாங்க. திருச்செந்தூர் அப்படின்னாலே ஒரு பக்திமயமான சைவமும் வைணவமும் இணைந்த ஊர். ஏன்னா பக்கத்துலேயே நாராயணசாமி கோயில் கூட இருக்குது. அந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளேயே பெருமாளும் இருப்பார். அந்த திருச்செந்தூர் அந்த முருகரோட சிலைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு 5 சிவலிங்கம்லாம் இருப்பாங்க. பஞ்சலிங்கம் அப்படி சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் நிறைய தடவை ஒரு 4 தடவை போயிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பஞ்சலிங்கம் பார்க்குறதுக்கு. சமீப காலத்தில் திருச்செந்தூர் கோவிலில் ரொம்ப கூட்டம் சில நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எப்போது வந்துகிட்டே இருக்குது. எப்போவோ அதில் அடிக்கடி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு, அப்புறம் அமாவாசை அன்னைக்கு தங்குறாங்க. முந்திலாம் கோயிலில் தங்குவாங்க. யார் வீட்லையாவது ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி நடந்துட்டு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை அடுத்த தடவை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கடல் குளிச்சுட்டு கோயிலில் ஒரு நாள் இரவு தங்கிட்டு போவாங்க. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்புறம் சஷ்டிக்கு தங்குவாங்க. அப்புறம் யாராவது உடம்பு சரியில்லை, இல்லை மனநிலை சரியில்லைலாம் தங்குவாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க வேண்டிட்டு எத்தனை வாரம், இல்லை சில பேர் தினம் கூட தங்குவாங்க. திருச்செந்தூர் பக்தி மிகுந்த ஸ்தலம். நாளைக்கிணறு கடல் அப்படி இருக்கிறதுனால நம்மளோட பாவங்களை போக்குது. அதில் எந்த ஐயமும் கிடையாது. முருகர் அளவு கடைந்த சக்தி படைத்தவர், அதுலேயும் சிறிதளவு கூட ஐயம் கிடையாது. இப்போ சமீப காலமாக கொஞ்ச நாட்களாக ஒரே நாளில் எல்லா பக்தர்களும் வந்துடுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, முருகர் மேலே பக்தி இல்லையா, நாட்கள் மேலே தான் நம்பிக்கையா அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் வருது. எல்லையில்லா சக்தி படைத்த எம்பெருமான் மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்கள் குறைகளை நீங்கள் என்றைக்கு வந்தாலும் தீர்ப்பார். ஒரே நாளில் நீங்கள் வர்றதுனால அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம், அங்கே இருக்க அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் ஒரே நாளில் வரும்போது அடிப்படை தேவையான குடிநீர், அப்புறம் கழிப்பிடம், இப்போ இது பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே இருக்கும், ஆனால் இன்னும் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது பற்றாக்குறை ஏற்படும். அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வரும்போது சில தொற்று நோய்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாகனங்களை நிறுத்துறதுக்கு இடவசதி வேணும். போதிய வசதி இருந்தால் தான் நம்ம இல்லை தள்ளி போய் அங்கே நிப்பாட்டுங்க, இங்கே நிப்பாட்டுங்கும் போது நீங்கள் வேறு இடத்துல நிப்பாட்டுவீங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் நம்மளை திட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்குன்னு போனால் நம்மளை 4 பேர் வாழ்த்துற மாதிரி இருக்கணும். நம்மளை திட்டுற மாதிரியோ நம்மளை சபிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆசையை வாங்க வரும், அருளை வாங்க வரும். நம்ம யாருக்கிட்டையும் கெட்டதை வாங்குறதுக்கு இங்கே வரல. சில பேர் பரிகாரம்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு வராங்க. பரிகார ஸ்தலம் தான், அதில் ஒரு பர்சன் கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த பரிகாரத்துக்கு கடலில் குளிக்கிறாங்க. அந்த துணியை கரெக்டாக குப்பை தொட்டியில் போடலாம், கண்ட இடத்துல போடுறாங்க. இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 15 பேர் போகலாம். ஒரே நாளில் 50 பேர் வந்தால் அதில் பிரச்சனை தான் வரும். இப்போ அதனால் இப்படி கண்ட இடத்துல போடுறதுனால அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம், சராசரி மக்களுக்கும் அங்கே போகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் கஷ்டம். ஒரு சிலர் பரிகாரங்கிற பேரில் செய்கிற வேலைகள் மற்ற பக்தர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். சரி, இவ்வளோ பக்தர்களும் ஒரே நாளில் வந்தீங்க, அது உங்கள் பக்தி மேலே நான் எந்த சந்தேகமும் கிடையாது. முருகன் மேலே என்னோடய துளி அளவு கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரே நான் கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்த எல்லா பக்தர்களும் முருகரை மனதார பார்க்க முடிஞ்சா? அவர்கிட்ட உங்களோட நீங்கள் குறைகளை சொல்கிறதுக்கு வந்தீங்களா, இல்லை நிறைகளை சொல்ல வந்தீங்களா? அதை சொல்ல முடிஞ்சுதா? அவரை மனசார உங்களால் தரிசிக்க முடிஞ்சுதா? அவர்கிட்ட ஆசையும் அருளும் வாங்க முடிஞ்சுதா? இந்த வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு நடக்குது. அது அடுத்தவங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறதுக்கு நம்ம கிடையாது. அது இறைவன் அவர் வச்சுருப்பார். இவனுக்கு இதை செய்யலாம், நமக்கு எது நல்லதோ அதுதான் அவருக்கு தான் உரிமை இருக்குது, தவிர நமக்கு உரிமை இல்லை. நம்ம கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் ஒரே நாளில் கேட்டால் அவர் யாரை தான் பார்ப்பார், யார் குறைய தான் கேட்பார்? எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை அவங்களே பார்த்து பார்த்து செய்வாங்களோ,
அதே மாதிரி தாயாய் தந்தையாய் நினைக்கின்ற முருகன் உங்களுக்கு வேண்டியதை அவரே செய்வார். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. தயவு செய்து ஒரே நாளில் கூட்டமாக கூடுறத குறைக்க பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் செய்கிற பரிகாரம் அடுத்தவங்களுக்கு பழிக்கணையோ, ஒருத்தர் ஒரு நாளில் பலடைஞ்சிட்டாங்க அதனால அடுத்தவங்களும் அதே நாளில் பலன் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறதோ எனக்கு தெரிஞ்சு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். அன்பு நிறைந்த ஆற்றல் மிக்க எம்பெருமானை, அற்புத சக்தி படைத்த என் அப்பனை தரிசிக்க என்னாலும் நன்னாளே. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஒரு பொக்கிஷம். என்னப்பன் சக்தி எல்லா நாளும் நிறைந்தது. அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சத்தியம் செய்து கூறுகிறோம், ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் என்னப்பனை நம்பி என்னாலும் வாருங்கள். ஒரு நாள்லே அவனோட சக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புறது சரியா தவறா அது உங்கள் பார்வைக்கு. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.